நீங்களா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கோழி விற்கிற ஒரு பேய் கதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு அடர்ந்த காடு, பனிமூடிய காடு, அதில் நிலா வெளிச்சம். ஒரு காடு, காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அதில் அந்த சைலண்டான இருக்கிற நேரத்தில் கிரிச் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன தெரியுமா? ஒரு பழைய சைக்கிள், அதில் ஃபுல்லாக கோழி. அதை ஓட்டிக்கிட்டு வர்றது யாரு தெரியுமா? பச்சை நிறத்தில் ஒரு பேய். அது கண்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருந்துட்டு கூர்மையான பற்களை வச்சுக்கிட்டு அந்த பேய் அப்படி சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வருது. குழந்தைகளா, வாங்க கன்று, வாங்கிங்க கன்று. கை வேணுமா, ரத்தம் வேணுமா? வாங்கடா. இந்த பேய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வருது. சிவப்பு ரத்த பாட்டில்கள் அந்த கூடையில் இருந்தது. அதில் ரத்த சொட்ட சொட்ட விழுந்தது. இன்னொரு கூடையில் மனுஷனோட கைகள், விரல்கள், ரத்தம் படிந்த நகங்கள், அது இன்னொரு கூடையில் இருந்தது. பேய் சிரித்தது. குழந்தைகளா, காட்டுக்குள்ளார பூச்சி பறவைகள் அமைதியா அங்கங்க மரத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பேய் கவனிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தது. குழந்தைகளா, வாங்க கன்று, வாங்கிங்க கன்று. கை வேணுமா, ரத்தம் வேணுமா? வாங்கடா. வாங்க வாங்க. ஹாய் மக்களே, ஏன் ஓடுறீங்க? ஒரு சின்ன கிராமத்தில் அந்த பேய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போணுச்சு. நாய்கள் குறைச்சது, முழு நிலா தெரிஞ்சது, தெருவிளக்குகள் மங்களாய் எரிஞ்சது. அதே பேய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தது. ஒரு பேய் ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போச்சு. இன்னொரு பேய் சைக்கிளில் கோழிக்கு விற்றுக்கிட்டு வந்தது. அந்த பேய் சொன்னிச்சு, கோழி வாங்கலையோ கோழி, கோழி வாங்கலையோ கோழி, இது ராத்திரி ஸ்பெஷல். கரெக்டாக 12 மணி 1 மணிக்கு தான் இந்த கோழி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துச்சு. குழந்தைகளா, அந்த குரலை கேட்டதும் மக்கள் ஓடி போனாங்க. நாய்கள் எல்லாம் குறைச்சது. குழந்தைகளா, சிக்கன் சாப்பிடலாமா? இதை கேட்டதும் அங்கிருந்த மக்களும் பெரியவர்களும் பயத்தில் நடுங்குறாங்க. குழந்தைகளா, பேய் சிரித்தபடி சைக்கிள் வேகமாக ஓட்டிக்கிட்டு போகுது. கோழி கொக் 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 கொக்குன்னு கத்துது. காற்று கூட அந்த சிரிப்போட சேர்ந்து அந்த பயத்தை கூட்டுது. குழந்தைகளா, அதை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வாங்க வாங்க. அப்படியே பேய் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பேய் சைக்கிளை நிப்பாட்டுச்சு. அந்த சிரிப்பு மாறுச்சு. கண்களில் சோகம் தெரிஞ்சிச்சு. பேய் மெதுவாக சொல்லுது, நீங்கள் பயப்படுறீங்க, ஆனால் நான் பயப்படல. நான் ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் அநியாயமாக சாகடிக்கப்பட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் நான் நைட்டு கோழி விற்றுக்கிட்டு, இந்த ரத்தத்தை விற்றுக்கிட்டு, இந்த கையெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை நான் பயம் காமிக்கிறதுக்கு இந்த கிராமத்தில் சுற்றி வரேன், தெரியுமா அப்படின்னு சொன்னிச்சு மக்கள்கிட்ட. ஒரு காலத்துல நானும் நல்ல மனிதன் தான், ஆனா கெட்டவங்களால நான் சகட்டிக்கப்பட்டேன்.
பேய் அந்த மக்கள்கிட்ட பார்த்து பேசுச்சு. பேய் மீண்டும் சிரிக்குது. ஆனால் இந்த தடவை அது கோபமான சிரிப்பு. அதனால தான் அது சொன்னுச்சு, கெட்டவர்களை இந்த காட்டுக்குள்ளார விட மாட்டேன். கெட்டவர்களால் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்க ரத்தத்தை சட்ட சாகடிப்பேன் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னிச்சு. அதனால தான் நான் அப்போ கோழி விற்கிற மாதிரி வந்து என்னோட பகையை நான் தீர்த்துக்குவேன் அப்படின்னு அந்த பேய் சொன்னிச்சு. கெட்டவர்களை கொல்லமா வித்த மாட்டேன். ஓகே குட்டீஸ், எல்லா கெட்டவங்களையும் முடிச்சாச்சு. இப்போ குட்டீஸ் வரலாம். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேய் மெதுவாக புகை மாறிச்சு. சைக்கிள் சுத்தம் மெதுவாக மறைஞ்சு போகுது. அந்த கோழி எல்லாம் ஓடி போகுது. அது திரும்பவும் அந்த காட்டை நோக்கி அப்படியே போயிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. குழந்தைகளா, இதை நீலா மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த பேய் என்னென்னலாம் பண்ணுது, மக்களை எப்படி பயப்படுத்துது, அவங்களோட எதிரிகளை எப்படி தான் பழி வாங்குது அப்படின்னு அந்த நிலா தான் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு 12 மணிக்கு 1 மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளா, ஹாய் குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா